ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, சந்தோஷ் மணி அகாடமியோடைய கொஸ்டின் பேங்க் புக்கோடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ பொது தமிழுக்காக இதுக்கு முன்னாடி சந்தோஷ் மணி அகாடமியோடைய தமிழ் புக் எப்படிங்கிறது இருக்குங்கிறத பற்றியே ரிவ்யூஸ் கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ என்ன வீடியோனா, அந்த தமிழுக்காக கொஸ்டின் பேங்க் புக் போட்டிருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இருக்க புக்கு பார்த்தீங்கன்னா 2012 to 24 இருக்க கொஷின்ஸை எடுத்திருப்பாங்க. ரெண்டாவதாக இருக்க புக்கு பார்த்தீங்கன்னா மேஜராக இலக்கணம்காக ரெடி பண்ணியிருப்பாங்க. 2020 to 25 கட்டாய தகுதி தமிழ் தேர்வுன்னு இருக்கும். அந்த எக்ஸாம்ஸில் இருக்க கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி புக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் இந்த புக்கு இருக்குது. இது ரெண்டு புக்குமே சேர்த்து காம்போவாகவும் கிடைக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம காட்டுற போது பார்த்தீங்கன்னா இலக்கணம்காக ரெடி பண்ண புக்கு. இது 2020லேருந்து 24 வரைக்கும் இருக்க கொஷின்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இப்போ இருக்க அப்டேட் பண்ண சிலபஸ் படி நான் ஃபர்ஸ்ட் காட்டுற புக் பார்த்தீங்கன்னா இலக்கணம் மட்டும்தான் இருக்கும். இலக்கியம் உரைநடை பாட்டு மட்டும் இருக்காது. ஃபுல்லாக இலக்கணம் மட்டும் கவர் ஆகும். ஸோ புக்கோடைய ஃப்ரண்ட் வியூ காட்டுறேன். ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து இப்படி தான் இருக்குது. 2025 அப்டேட் பண்ண சிலபஸ் படி இந்த புக் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் கொடுத்துருந்தாங்க. குரூப் 4 அண்ட் குரூப் 2 ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா புக்கோடைய பேஜஸ் எவ்வளோ இருக்குது, எப்போ ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. இண்டெக்ஸ் பேஜில் இப்போ இருக்க அப்டேட் பண்ண சிலபஸ் படி டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வித் பேஜ் நம்பர்ஸோட இருக்குது. இந்த புக் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் வந்து நம்ம சால்வ் பண்ணி பார்க்குவோம். இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸில் எப்படிலாம் கொஷின்ஸ் எடுத்திருக்காங்கிறத பற்றி பார்க்கவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு கொஷினுமே வித் ஆப்ஷன்ஸோடு கொடுத்துருப்பாங்க. 4 ஆப்ஷன்ஸு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சைட்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டாப்பிக்காக இப்படி தான் அவங்க வந்து கவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ சைட்லேயே ஆப்ஷன் இருக்குது, ஆன்சர்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக ஆன்சரை பார்த்துக்கலாம். ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கவும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து சிலபஸ் அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ இலக்கணம்க்கு தான் வெயிட்டேஜ் அதிகம். என்னதான் நம்ம வந்து புக் படி படிச்சிருந்தாலும் இல்லை சிலபஸ் படி கூட நம்ம ஃபுல்லாக முடிச்சிருந்தாலுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் எக்ஸாம்ஸில் நம்ம இன்னும் நல்ல பெட்டர் மார்க் எடுக்க முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இலக்கணம் வந்து ஈஸியாக போட்டுடலாம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் காலவாரி விடுறதே அங்கே இலக்கணமாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு கொஷின் கொடுத்துருப்பாங்க, அந்த கொஷின் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும், ஆன்சரும் தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த 4 ஆப்ஷன் பார்க்கும்போது கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும். இந்த 4 ஆப்ஷனில் எதை நம்ம செலக்ட் பண்ணுறதுனே தெரியாது. ஓரளவுக்கு 2 ஆப்ஷன் நம்ம எடுத்துட்டா கூட அடுத்த 2 ஆப்ஷனில் நம்ம வந்து மாட்டிக்குவோம். ஸோ இப்படி தான் இந்த இலக்கணம் எல்லாமே போகும். ஸோ இலக்கணம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ராக்டிஸ் கண்டிப்பாக முக்கியம். ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து பண்ண முடியும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பார்க்குறோமோ அதுவுமே வந்து டாபிக் வைஸ் நம்ம பார்க்கணும். இப்போ ஒருமை பன்மையா அந்த டாபிக் கீழே பேசிக்ஸ் நம்ம பார்த்துட்டு ஸ்கூல் புக்கோட எக்ஸாம்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஸோ கான்செப்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் இலக்கணம்ல ஃபுல் மார்க் நம்ம அடிக்க முடியும். இப்போ குரூப் 4 வேகன்சியுமே கம்மியாக இருக்குது. நம்மளுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து இலக்கணம் தான். அது தமிழாக தான் இருக்கும். தமிழை பொறுத்த வரைக்கும் 100 மார்க் வந்து நம்ம எய்ம் பண்ணணும். அட்லீஸ்ட் 90 to 95 நம்ம போட்டால் மட்டும்தான் நம்ம வந்து அடுத்ததுக்கே போக முடியும். ஸோ இப்போ அடுத்த புக்கு பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் இது வந்து இந்த புக்கு தான் அவங்க போட்டிருந்தாங்க. இது வந்து 2012 to 24 வரைக்கும் இருக்க இதுபடி இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து இலக்கியம், இலக்கணம், உரைநடை அந்த மாதிரி 3 பாட்டாக இருக்கும்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த புக் ரெடி பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா சிலபஸ் அப்டேட் பண்ணதுனால நியூவாக இன்னொரு புக் போட்டாங்க. இப்போ புக்கு வாங்கினீங்கன்னா இந்த 2 புக்குமே சேர்த்து தான் காம்போவோ வரும். இதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தவங்களுக்கு இந்த புக் மட்டும் வரும். 2012 to 24 இருக்க மாதிரி இந்த புக்கு வாங்கியிருப்பீங்க. ஸோ இப்போ வாங்குறவங்களுக்கெல்லாம் இந்த 2 புக்கும் சேர்த்தே தான் அவர் கொடுத்துட்றாரு. இந்த புக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா இலக்கியம், இலக்கணம் அந்த மாதிரி கவர் பண்ணியிருந்தாங்க. உரைநடை அந்த மாதிரி 3 பாட்டாக தனித்தனியாக இருக்கிறத கவர் பண்ணியிருந்தாங்க. இது வரைக்கும் கேட்டிருந்த கொஷின்ஸ், பேசிக் கொஷின்ஸ் எல்லாமே எடுத்திருப்பாங்க. இந்த புக் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருக்கும், கலரில் கிடையாது. ஆனால் ஃப்ரண்ட்ல மட்டும் 2-3 பேஜ் வந்து கலரில் இருக்க மாதிரி இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக்ஸ் இப்போ இருக்க அப்டேட் பண்ண சிலபஸில் என்னென்ன இருக்கும் அதை வந்து ஒரு டாபிக்ஸாக கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு பேஜ் நம்பர்ஸ் கொடுத்து நம்ம புக்கு ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இலக்கியம் கொடுத்துருக்காங்களா, இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து திருக்குறள் தான் நமக்கு வரும். திருக்குறள்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். திருக்குறளில் இதுக்கு முன்னாடி 2012 24 வரைக்கும் இது வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே ஒன்று ஒன்றா கொடுத்துருப்பாங்க. ஒரு கொஷினு, அதுக்கு கீழே வந்து 4 ஆப்ஷன்ஸு, அதுக்கப்புறமா ஆன்சர்ஸ் வந்து சைடில் இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து இந்த புக்குமே பிளான் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக இருக்க எல்லா கொஷின்ஸும் எடுத்திருக்காங்க. இன்னும் என்ன விஷயம் அப்படின்னா, ஃபுல்லாக
இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின்ஸ் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாமல் இவங்க தனியாக டைப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் ஒரு டிஃப்ரென்ஸு. வித் ஆப்ஷன்ஸ் ஆனால் இருக்கும், எல்லா கொஸ்டினுக்குமே வித் ஆப்ஷன்ஸ் இருக்கும். எந்த இயர்லேருந்து எடுத்திருக்காங்களோ அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் எந்த எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணாமல் எந்த இயர்லேருந்து எடுத்திருக்காங்களோ பர்டிகுலர் அந்த இயரை போட்டுட்டு அதுக்கு கீழே கொஸ்டின்ஸ் வரும். ஸோ நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்கு கண்டிப்பாக இந்த புக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எப்படிலாம் கேட்டிருக்காங்க, எக்ஸ்ட்ரா ஏதாவது கேட்டிருக்காங்களா, அவுட் ஆஃப் புக் ஏதாவது கேட்டிருக்காங்களா, அந்த மாதிரி பாயிண்ட்ஸுமே நம்ம கேதர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் தமிழ் வந்து சிலபஸ் வைஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் கண்டிப்பாக உங்களால் எக்ஸாம்ஸில் நல்ல மார்க் எடுக்க முடியும். இது வரைக்கும் நடந்த கொஸ்டின் பேப்பர்லாம் ஃபுல்லாக எடுத்து பார்த்தாவே தெரியும். கொஸ்டின் இலக்கணம்ல இருந்தால் எப்படி கேட்டிருக்காங்க, ரொம்ப ஈஸியாலாம் இருக்காது. ஈஸியாக இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் நமக்கு வந்து அந்த ஆப்ஷன்ஸில் ட்விஸ்டடாக இருக்கும். ஸோ அதனால் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப மஸ்ட்டு. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் சந்தோஷ் மணி அகாடமியோடைய தமிழ் புக் எப்படி இருக்குங்கிறத பற்றி போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் வைக்கிறேன். இந்த புக்கோடைய பேப்பர் குவாலிட்டிலாம் சூப்பராக தான் இருக்குது. ஆனால் இந்த புக் வந்து கலரில் இல்லாமல் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்குது. கொஷின்ஸு வித் ஆப்ஷன்ஸோட தான் இருக்குது. டோட்டலாக இந்த புக்கோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 450 + 50 ஷிப்பிங்க்கு வரும்னு நினைக்கிறேன். இது தனியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா, காம்போவோ வாங்கினீங்கன்னா இன்னும் உங்களுக்கு அமௌண்ட் வந்து கம்மியாகும். புக் உங்களுக்கு வேணும் நீடு இருந்ததுன்னா சந்தோஷ் மணி அகாடமியோட வெப்சைட் இருக்குது. வெப்சைட்டில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். இல்லை உங்கள் காண்டாக்ட் நம்பர் கூட இருக்குது. வாட்ஸ்அப்பில் டேரெக்டாக மெசேஜ் பண்ணி கூட நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறமா புக் வந்து ஆர்டர் போட்டுக்கலாம். லாஸ்ட் மினிட்ல நம்ம இருக்கோம். ஸோ ரிவிஷன் ஃபேஸில் தான் நிறைய பேர் இருப்போம். சிலர் வந்து இப்போ தான் பிகினராக இருப்பீங்க, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் புக்கில் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து ரிவிஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏதாவது ஒரு டோட்டலாக சிலபஸ் வைஸ் கவர் ஆகிற புக் ஏதாவது வாங்கி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு புக்கு எப்படி எப்படி இருக்குங்கிறத பற்றி ரிவ்யூஸுமே நான் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒரு அகாடமியோட புக் எப்படி இருக்குங்கிறத ஓவரால் ரிவ்யூ கூட கொடுத்துருக்கேன். வாங்கிட்டு கூட உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வாங்கிக்கோங்க. இதுதான் அதுதான் இல்லாமல் ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் நான் சொல்கிறேன். இதை தான் வாங்கணும் கம்பல்சரி அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான். ஸ்கூல் புக்கு நம்ம படிச்சிருப்போம், ஸ்கூல் புக் கையில் இருக்கும். ஏதாவது ஒரு அகாடமி வாங்கும்போது எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க சிலபஸ் வைஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் நிறைய பேர் புக் போடுறதும் சரி, நம்ம வாங்குறதும் சரி. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.